ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் பலதரப்பட்ட மாணவர்கள், இளைஞர்கள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகிறது. திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். அதற்கு பிறகு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அந்த தடையை நீக்குவதற்கான முயற்சிகளை தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. எனவே மத்திய அரசும் அது பற்றி கவலைப்படாமல் இருந்துவிடக்கூடிய ஒரு நிலை. ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகிற நேரத்தில் தொடர்ந்து நீங்க பார்க்கலாம், ஒவ்வொரு இந்த வருஷம் பூரா பலமுறை தமிழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் இணையமைச்சராக இருக்கக்கூடியவர், அவர் ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டிற்கு வருகிற போதெல்லாம் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த ஆண்டு நடக்கும், இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்கும், கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் உறுதி தரேன் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லிவிட்டு சென்றார். ஆனால் நேற்றுக்கு அந்த துறையினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், வாய்ப்பில்லை என்று சொல்லக்கூடிய நிலை. ஆக இந்த நிலையில தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகளையும் தாண்டி இருக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் இந்த போராட்டத்தை இப்பொழுது ஒரு 5-6 நாட்களாக கையில் எடுத்திருக்கிறார்கள். மாணவர்கள் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிற காரணத்தால் நிச்சயமாக இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. மாணவர்கள் நினைத்தால் எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவர்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1965ஆம் ஆண்டு நம்முடைய மொழிக்கு ஆபத்து வந்த போது, தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு சங்கடம் வந்த போது, ஆபத்து வந்த போது, அதை தடுத்து நிறுத்துகிற பணியில அன்றைக்கு மாணவர்கள் கிளர்ந்து எழுந்தார்கள். அதனால்தான் நம்முடைய மொழி காப்பாற்றப்பட்டது. ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள்வி, தேடி வந்த கோழை உள்ள நாடிதல்லவே என்று தலைவர் கலைஞர் அவர்கள் 12 வயதில அன்றைக்கு திருவாரூர் தெற்கு வீதியில கையில திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை ஏந்தி, இன்னொரு கையில இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த பதாகத்தை கையில வைத்துக் கொண்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார். புலி வில் கயல் புதிந்திருக்கக்கூடிய அந்த தமிழ் கொடி ஏந்தி தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு போராடிய அந்த வரலாறு தான் நமக்கெல்லாம் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்பொழுது வந்திருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய இனத்தை காக்க, நம்முடைய மொழியை காக்க, நம்முடைய கலாச்சாரத்தை காக்க, நம்முடைய பண்பாட்டை காக்க, நம்முடைய நாகரிகத்தை காக்க, தமிழன் என்று அந்த நிலையில் இருக்கக்கூடிய நாம் இந்த தமிழ் இனத்திற்கு துணை நிற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்றைக்கும் துணை நிற்க வேண்டும் என்கிற அந்த நல்ல உறுதியை இந்த பொங்கல் திருநாளில், இந்த தமிழர் திருநாளாக இருக்கக்கூடிய இந்த நல்ல விழாவில் நாம் ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஒரு முறை உங்களுக்கெல்லாம் என்னுடைய தமிழ் திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கல் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜல்லிக்கட்டு தொடர்பாக மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்திற்கு வெற்றி கிடைக்கும் என திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தற்போது கொளத்தூர் தொகுதியில் சமத்துவ பொங்கல் கொண்டாட்டத்தின் போது பேசி வருகிறார்.